இப்போ தமிழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்தது திருநங்கைகள் மக்களுக்காக எல்லா மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் திருநங்கைகளுக்கு உடல் ரீதியாக உள்ள என்ன ஒரு சிகிச்சைனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணும்போது பணம் முதலீடு செஞ்சு தான் நாங்கள் பண்ணினோம். இப்போ அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் முதலீடு காப்பீட்டு திட்டங்கள் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். தமிழக முதலமைச்சர் மூலமாக காப்பீட்டு திட்டத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஆணுறுப்பு அகற்றி நீங்கள் பெண்மையாக உணர்ந்து கொண்டு இருக்கிற அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் அதாவது அது மூலமாகவும் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். மற்றும் உடல் ரீதியாக எந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சிஎம் உங்களுக்கு திருநங்கைக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. முதலீடு காப்பீட்டு திட்டத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பு எங்களுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு கட்டமாகிட்டது. ஏன்னா நாங்கள் முன்னாடிலாம் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு 70,000 70,000 அதுக்கும் மேலே எங்களுக்கு நிறைய செலவாச்சு. ஒவ்வொரு சிறு சிறு கடைகளாக நாங்கள் ஏறி இறங்கி ரூ. 2 ரூ. 1 இந்த மாதிரி தர்மம் எடுத்து நாங்கள் அது சிறு சிறு சேமிப்பாக சேர்த்து ஒரு குழு மூலமாக அந்த பணம் வாங்கி நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதாவது காப்பீட்டு திட்டத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன ஒரு அறுவை சிகிச்சைக்கு எங்களுக்கு அலோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ முதலீடு காப்பீட்டு திட்டத்தில் 5,00,000 வரை உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 5,00,000 கூட தேவைப்பட அந்த ஆப்ரேஷன் மிஞ்சி போனால் 3,00,000 3,00,000க்குள்ளே வரும். இது இப்போ எங்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்குது. எனக்கு வயசு 55 ஆகிப்போச்சு. எனக்கு பின்னாடி வரக்கூடிய திருநங்கைகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதுக்காக எங்களுக்கு தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முதல்வர் 7 மாவட்டத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக உயர் காப்பீட்டு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து மதுரைக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸருக்குமே. பட் ஆனால் இதை கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற மாவட்டத்தில் இதை மாதிரி கொண்டு வரணும். அதாவது 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது திருநெல்வேலி தமிழ்நாட்டில். அந்த மற்ற மாவட்டங்கள் கொண்டு வந்தால் அந்த திருநங்கைகள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப சிறந்த கோரிக்கை. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு கோரிக்கை என்னென்னா, திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு கட்டாயம் வேணும். நான் ஒரு முதுகலை பட்டதாரி படித்த ஒரு மாணவி. எம்ஏ முடித்து பிஎட் படிச்சிருக்கேன். அரசாங்கத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு இருக்கிற மாதிரி எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிறது என்னோட மிகுந்த கோரிக்கை. மற்ற ஆட்சியிலையும் கடந்த கால ஆட்சியிலையும் அவங்களுக்கு யாரும் எங்களுக்கு கொண்டு வரல. ஆனால் இந்த ஆட்சியில் கொண்டு வருவாங்கிறது நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்லலாம் எங்களோட கல்ச்சரில் நாங்கள் எப்படி இருப்போம்னா, எங்களோட சர்ஜரிக்கே நாங்கள் கடை கேட்டோ பாலியல் தொழிலுக்கோ நின்று தான் நாங்கள் அதுக்குன்னே தனியாக காசு சேர்த்து நாங்கள் அந்த சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தோம். போன ஆட்சிலலாம் சென்னை, மதுரை அப்படி ஒரு சில இடங்களில் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக கொண்டு போய் ஒரு சில சர்ஜரியே நம்ம பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற இதில் இருந்தது. இப்போ சிஎம் சார் மாண்புமிகு இப்போதைய சிஎம் சார் எங்கள் அண்ணா அவர் என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காருன்னா, 7 டிஸ்ட்ரிக் அதுலேயும் தென் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே இப்போம்லாம் 2 சர்ஜரி கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 சர்ஜரி பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் ஆகும், கூடுதலாக தான் ஆகும். இது எங்களுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. அதுவும் நாங்கள் இப்போ ஒரு சின்ன செக்கப்னாலும் மதுரைக்கு போகணும். இப்போ எங்களுக்கு திருநெல்வேலியே வருதுங்கும் போது எங்கள் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வாழ்வாதாரத்தை தேடி ஓடுற ஒரு கட்டத்தில், அதாவது முக்கியமான வாழ்வாதாரம் உணவு, உடை, இருப்பிடம், அதை தவிர்த்து எங்களுக்கு சர்ஜரிங்கிறதும் ஒரு முக்கியமானது. அதுக்கு இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுக்கு நான் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிஎம் சார்கிட்ட இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இதுவரை எங்கேயுமே நடந்திருக்கு, சின்னதாக நடந்திருக்குது. எங்களை 3ஆம் பாலினத்தவரை ஏற்றுக்கிட்டது எல்லாம் இப்போதைக்கு இந்த அறிக்கை கொடுத்துருக்குறீங்க. வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கு நீங்கள் உங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக அதை கொடுக்கணும். அதனால் எங்களோட அடுத்த கட்ட நகர்வும் இருக்கும். ஏன்னா அந்த கிடைக்கிறதே அப்படி குறைய ஆரம்பிக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியாது. அடுத்த கட்டம் வேலைன்னு ஒன்று மூவ் பண்ணிங்கன்னா எங்கள் மக்களோட ஒரு பெரிய நம்பிக்கை அடுத்து வேலை பார்க்குறது. அதுக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையிலையும் எங்களுக்குன்னு ஒதுக்குனாங்கன்னா, திருநங்கைகளுக்குன்னு கொஞ்சம் ஏதாவது பெர்சன்டேஜ் ஒதுக்குனாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் மக்களும் வேலைகள் ஒரு 100ல் ஒரு 2 பேராவது வேலைக்கு போனாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒன்று, இது எங்கள் திருநெல்வேலியை சார்ந்தது. இது எனக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலை, ஆனால் நான் சொல்ல கடமைப்படுறேன். அதாவது திருநெல்வேலி தாமிரபரணி வற்றாத ஜீவநதி ஆற்றை பற்றி கண்டிப்பாக சிஎம் சார் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி அதுக்கு தனியாக நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக ஒரு
ஒரு குழு ஆரம்பித்து அதை நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும். ஏன்னா வற்றாத ஜீவநதியாக இருக்கிறது இந்த ஒன்று மட்டும்தான். இதுவும் எத்தனை வருஷங்கள் ஜீவநதியாக இருக்கும்னு தெரியலை. எத்தனை நாட்களுக்கு மக்கள் தண்ணி குடிப்பாங்கன்னு, அதாவது குடிக்கிற தண்ணீர் அப்படி ஜீவநதியிலேருந்து வரும்னு எங்களுக்கு தெரியலை. இது எனக்காகவோ யாருக்காகவோ சொல்லலை, ஹோல் தமிழ்நாட்டுக்குமே நான் சேர்த்தால சொல்கிறேன். ஏன்னா நான் தண்ணிங்கிறது மக்களுக்கு இன்றியமையாத ஒன்று. இதுக்கு நீங்கள் தனியாக குழு வச்சு ஏன்னா நீங்கள் பண்ணுவீங்க, நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். கம்பல்சரியாக இந்த தாமிரபரணி நதி வத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும்னு சொல்லி திருநெல்வேலி மக்களாக நான் இந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் கீத்து, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன்னா. நான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முதல்ல விஜய் அண்ணானுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இளந்திறனாளிகளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதில் ரொம்ப நன்றி. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சேனலில் நியூஸ் பார்த்தேன். என்னென்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து திருநங்கைகளுக்கு வந்து இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யறதுக்காண்டி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 7 மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நிறைய கஷ்டப்படுற திருநங்கைகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் இந்த நல்ல திட்டங்களை திருநங்கைகளுக்கு இப்போ வந்து பார்த்து செஞ்சு கொண்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்னும் திருநங்கைகளுக்கு நிறைய செய்யணும். ஏன்னா பின்தங்கிய திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க, படித்த திருநங்கைகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களும் என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் வந்து முன்னுரிமை அளிக்கணும் சொல்லி இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறது, இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறோம் இந்த நேரத்தில். ஏன்னா இங்கே திருநங்கைகளுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 7 மாவட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக சிசரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ காப்பீடு திட்டம் மூலமாக ஈஸியாக பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ண விரும்பி கேட்டுக்கிறேன் முதலமைச்சர். வருங்காலத்தில் வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து எங்களுக்கு அடுத்து வர பேட்ச்க்கு படக்கூடாதுன்னு சிஎம் விஜய் சார் வந்து எங்களுக்காக இது செஞ்சுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.